வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி எரித்து கொன்ற நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தங்க நகைக்காக ஜூஸ் கடைக்காரர் கொலைகாரனாக மாறியது எப்படி? சென்னை சூளைமேடு விநாயகபுரம் பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீஸ், ஆம்புலன்ஸ், பொதுமக்கள் என அந்த ஏரியாவே பரபரப்பில் ஆழ்ந்திருக்க காரணம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலை. சாமியானா பந்தல் போடப்பட்டிருக்கும் இந்த வீட்டில்தான் ஒரு பெண் கத்தியால் குத்தி தீ வைத்து எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள கிரைம் செய்தியாளர் சாலமனுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். நாமக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சீனிவாசன். 45 வயதான இவர் சென்னை சூளைமேடு விநாயகபுரம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது மனைவி அமுதா. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். தினமும் வீட்டு வேலைகளை முடித்த பின்னர் அமுதாவும் டீ கடைக்கு சென்று கணவருக்கு ஒத்தாசையாக இருப்பது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல் கணவர் சீனிவாசன் டீ கடைக்கு சென்ற பின் மனைவி அமுதா வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு கடைக்கு சென்றுள்ளார். மதியம் கணவர் சீனிவாசன் முதலில் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு பிறகு மனைவி அமுதாவை வீட்டிற்கு சாப்பிட அனுப்பியுள்ளார். அதன் பிறகு சரியாக மாலை 5 மணி அளவில் வீட்டில் இருந்து அமுதாவின் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே அலறி அடித்து ஓடி வந்த அக்கம் பக்கத்தினருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே அமுதா கத்தியால் குத்தப்பட்டு இரத்த காயங்களுடன் உடலில் தீப்பற்றி எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து அமுதாவின் உயிரை காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. கரிக்கட்டையாகி அமுதாவின் மூச்சு நின்றிருக்கிறது. உடனே சூளைமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அமுதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை என்பதை உறுதி செய்த போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. பிடிபட்ட நபர் அண்ணா நகர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார். 28 வயதான இவர் சீனிவாசன் டீ கடைக்கு அருகே ஜூஸ் கடை நடத்தி வந்துள்ளார். சம்பவத்தன்று மாலை அமுதா வீட்டிற்கு சாப்பிட சென்றபோது சாந்தகுமாரும் அவரை பின்தொடர்ந்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. சிறிது நேரம் கழித்து சாந்தகுமார் அமுதா வீட்டின் 2வது மாடியில் இருந்து கீழே குதித்து தப்பி ஓட முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு போலீசாரிடம் சிக்கியதும் தெரியவந்தது. மேலும் அவரது பாக்கெட்டில் அமுதாவின் தங்க கம்மல், மோதிரம் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனால் சாந்தகுமார் தான் நகைக்காக அமுதாவை பின்தொடர்ந்து சென்று கத்தியால் குத்தி கொலை செய்திருக்க வேண்டும் எனவும், அந்த சமயத்தில் அமுதா கத்தி கூச்சலிட்டதால் தீ வைத்து எரித்து தற்கொலை போல சித்தரிக்க முயற்சித்திருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் சாந்தகுமார் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்து வருவதால் அமுதாவை அவர் மட்டும் கொலை செய்தாரா, இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா, இது உண்மையில் நகைக்காக நடந்த கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே மர்மம் விலகும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.